Hi guys, welcome back to RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் அதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் ஃபைல்லாம் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு டைலாக் வரும். ஸோ எது வரைக்கும் டைலாக் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 செகண்டுக்கு வந்துட்டு டைலாக் வரும். 10.02 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 10.02 செகண்ட் வரைக்கும் டைலாக் வருது இல்லையா, ஸோ அதில் இருந்து நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 10.02 செகண்டில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் சைடு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இமேஜஸ்லாம் லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபர்ட் ப்ரைஸரும் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரைஸட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டும் தென் அந்த டைலாக்கோட எஃபோர்ட்டுமே வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸோட எஃபோர்ட்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிரிக்ஸோட எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்ஸில் போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த டைலாக்கில் இருக்க லிரிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க டைலாக் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் எஃபோர்ட் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ லிரிக்ஸில் நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். எது வரைக்கும் வந்துட்டு அந்த டைலாக் இருக்கோ அது வரைக்கும் வந்துட்டு அந்த எஃபோர்ட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இமேஜஸ்க்கு வந்துட்டு எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இமேஜோட எஃபோர்ட்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 10.02 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த 10.02 செகண்ட்க்கு அடுத்த உள்ள இமேஜில் இருந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த 10.02 செகண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஃபாண்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு செட்டிங் ஐக்கான் பக்கத்தில் வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் காமிக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. Thanks for watching.